ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். சங்கீதம் 116:1. தாவீது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வார்த்தையை சொல்கிறாரு. பாருங்க, அவர் என்னுடைய சத்தத்தை கேட்டார், என்னுடைய ஜபத்தெல்லாம் கேட்டார், அதனால் நான் அவரில் ரொம்ப அன்பு கூறுவேன். அடுத்த வசனம் பாருங்க, அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அன்பு கூறுவேன், அன்பு கூறதுனால அவரை தொழுது கொள்ளுவேன். ஏன்னா அவர் செவியை சாய்த்து, இன்னொரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னா என்னிடமாய் அவர் சாய்ந்து என் விண்ணப்பத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப எனக்கு அது பிடித்த வசனம். பாருங்க, ஒரு வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் நம்ம கூப்பிடுறதுக்கு அவர் நம்மிடமாய் செவியை சாய்க்கிறாராம், செவியை சாய்த்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், சங்கீதம் 40 தான் அது இருக்குது. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதக்காரனாகிய தாவீது உணர்ந்து ஒவ்வொரு சங்கீதத்திலையும் அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி கேட்டதுனால நான் அவரிடத்துல ரொம்ப அன்பு கூறுவேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். நான் அவரை போற்றி துதிப்பேன், அவரை ஆராதிப்பேன், அவருக்கு எல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்போ சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்ட தேவன் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தையும் எத்தனை தடவை கேட்டு நமக்கு செவி சாய்த்திருக்கிறார். அவர் தமது செவியை நம்மிடமாய் சாய்ந்து கேட்டிருக்கிறார். எனவே நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். நாம் அவரை எப்பொழுதும் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்போது கர்த்தர் அதில் ரொம்ப பிரியப்படுவார். தாவீதை பிடிக்கிறதுக்காக சவுலு என்கேதி வனாந்தரத்தில் ஒளிஞ்சிருக்கான்னு சொன்ன உடனே சவுலு 3000 பேரை கூட்டி கொண்டு போய் அவரை பிடிக்கிறதுக்கு வளைத்து கொள்கிறாங்க. இப்படி 2-3 சந்தர்ப்பங்கள் இருந்த போதிலும் கர்த்தர் அவனை சவுலின் கைக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. காரணம், தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன். அதனால தான் அவன் சொல்லலாம், என் சத்தத்தை கேட்டீங்களே, ஆடுகளின் பின்னால் போய் கொண்டிருந்த என்னை நீங்கள் தேடி வந்து கண்டெடுத்து என்னை தூக்கி நிறுத்தி ஒரு அரசனாக வைத்தீங்களே, உங்களிடத்துல நான் அன்பு கூறுவேன். எவ்வளவு சோதனைகள் எனக்கு துரத்தி என்னை அடித்தாங்க, என்னுடைய சத்துருக்கள், என் சவுல் எல்லாமே என்னை துரத்தாங்க, என் மகன் கூட எனக்கு விரோதமாக எழும்பினான். ஆனாலும் கூட கர்த்தர் என் சத்தத்தை கேட்டு என் விண்ணப்பத்தை கேட்டார். என்னை சத்துருவின் கைக்கு ஒரு நாளும் ஒப்பு கொடுக்கவில்லை. எனவே நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன், நான் அவரில் அன்பு கூறுவேன் என்று சொல்கிறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாமும் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். அன்பு எத்தனை பெரியது, என் நாவு விவரிக்க அறியது, அதனாழ மகளமும் அளந்திட இந்த பூவில் மாந்தற்கு ஆகாதே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துக்கிற வணங்கிறப்பா, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரிது ஆண்டவரே. நீளம் ஆழம் அகலம் உயரம் என்று அளவிட முடியாத அன்பு ஆண்டவரே. எனவே நாங்களும் உண்மையிலே அன்பு கூறுவோம் ஆண்டவரே. உண்மை வாழ்நாளெல்லாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உண்மை தொழுது கொள்ளவும் ஆண்டவர் நீ கிருபை செய்யலாம். ஏனென்றால் நீர் எங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டீர். கர்த்தாவை எங்களிடமாய் சாய்ந்து எங்களுடைய விண்ணப்பத்துக்கும் வேண்டுதலுக்கும் நீ செவிமடுத்தீர் ஆண்டவர். எனவே உம்மிடத்திலே அன்பு கூர்ந்து உண்மை தொழுது ஆராதிக்க நீ உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில் 120 பேர், சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 15. இன்றைய கேள்வி, அற்புதமாய் சுகம் பெற்ற சப்பானிக்கு வயது என்ன? அற்புதமாய் சுகம் பெற்ற சப்பானிக்கு வயது என்ன?